அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு கூடவோ, லக்னாதிபதி கூடவோ, ராசி கூடவோ, ராசி அதிபதி கூடவோ சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். இப்போது லக்னத்துக்கு கூட, லக்னாதிபதி கூட செவ்வாய் சம்மந்தப்பட்டால் அந்த ஜாதகருடைய சிந்தனை வேகமாக இருக்கும். ராசி அதிபதி கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கும். அப்போது ராசிக்கும் லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டால், லக்னம் அப்படிங்கிறது உயிர், அது சிந்தனையை தான் தோற்றுவிக்கும். அப்போ சிந்தனையில் ஒரு மாற்றத்தை, ஒரு வேகத்தை உண்டு பண்ணுறது செவ்வாய் தொடர்பு. செயல்பாடுகளில் ஒரு வேகத்தை தோற்றுவிக்கிறது ராசி அதிபதி தொடர்பு. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் செவ்வாய் என்பது ஒரு ஜாதகத்தில் மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும் என்பது இந்த நிலையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மொத்தத்தில் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு, வேகத்துக்கும், வீரியத்துக்கும் காரணமாக இருப்பது இந்த செவ்வாய். அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலிமையாக இருந்துட்டால் எந்த செயலையும் செய்து முடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மாறாக செவ்வாய் பாதிக்கப்பட்டால் ஜாதகருடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே சற்று பின்தங்கி இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு செவ்வாய் வேகமாக இருக்கா அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது 3ஆம் பாவத்தோட செவ்வாய் சம்மந்தப்பட்டு செவ்வாய் ஆட்சியாக உச்சமாக இருக்கும்போது அந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்னா, எதுக்கு எடுத்தாலும் கையைத்தான் வாங்குவார். செவ்வாய் 2ஆம் பாவத்தோடு தொடர்புபட்டிருந்தால் அவர் ரொம்ப ஹார்ஷாக தான் பேசுவார். செவ்வாய் 4ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவர் எந்த ஒரு வண்டியை ஓட்டுறப்போ வேகமாக தான் ஓட்டுவார். 5ஆம் பாவத்தோட செவ்வாய் தொடர்பு போட்டிருந்தால் ஜாதகருடைய பொழுதுபோக்கே எல்லாத்துலேயுமே வேகமாக இருக்கிறதா. இந்த மாதிரி செவ்வாய் எந்த பாவத்தோட தொடர்பு கொண்டிருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஜாதகருடைய சுபாவங்கள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவை பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.